மார்க்கு 10ஆம் அதிகாரம் அதில் 46 52 வரை இருக்கிற அந்த காரியம் என்ன போடப்பட்டிருக்கிறது? 10:46 அந்த எரிகோ பகுதியில் ஆண்டவர் ரொம்ப தெரிஞ்ச விஷயம். ஆனால் இதில் தான் அந்த செய்தி, அந்த வசனத்துக்கான வெளிச்சம் இருக்கிறது. அதற்கு சோத்திரம். அவர் எரிகோ வழியாக சீஷரத்தெல்லாம் போகிறார். அப்படி போகும்போது அங்கே பத்திமேயு அப்படிங்கிற குருடன் இருக்கிறான். நமக்கு நல்லாவே தெரியும். உட்கார்ந்து அவன் பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறான். நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். அவன் பேசாதிருக்கக்கூடிய அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டார். நான் பார்வையடைய வேண்டும் என்றான். நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அந்த வசனத்துக்கு ஒரு தொடர்பு இருக்கிறத பார்க்கிறோம். நீதியை தேடுங்கள், நீதியை தேடுங்கள். பாவிய நீதிமானாக்குற இடத்துல விசுவாசம் வைத்தா அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். இந்த மனுஷன் பாருங்க, அவர் மேலே விசுவாசம் வைத்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டாரு. நான் பார்வையிடணும்னு சொன்னான். நீ போன்னு சொல்லிட்டாரு. இவனை எப்படி அவன் இருதயத்தை பார்த்தார் தெரியுமா இயேசு? பலமுறை நம்ம பர்த்திமேயு படிச்சிருப்போம். கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். அது இன்னொரு ஒருவேளை நம்ம கவனிக்காத ஒரு பகுதி இருக்க முடியும். எனவே தெரியும் நினைக்காதபடிக்கு உள்ள வாங்க பார்க்கலாம். அங்கே என்ன போடப்படுகிறது? அங்கே அந்த மனுஷனிடத்தில் அவர் கேட்கிறாரு. அவன் கூப்பிட்ட விதம் ஆண்டவருக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அவன் இன்னொரு வார்த்தை, நசரேயனாகிய இயேசு அந்த வழியாய் போகிறார் என்று அவன் அறிந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நசரேயனாகிய இயேசு வழியாய் போகிறார் என்று அறிந்து, தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் அப்படின்னு கூப்பிட்டான் பாருங்க. அந்த கூப்பிட்டது ஆண்டவர். அவன் இருதயத்தை பார்க்குறார்ல. அதனால இவன் என்ன நினைக்கிறான்? அவன் நசரேயனாகிய இயேசுன்னு என்ன அவன் விசுவாசிக்கிறான். நசரேயனாகிய இயேசு நான் ஆசிரியத்து, ஆனால் நான் தான் இயேசு, நான் தான் தாவீதின் குமாரன். அப்படி அவன் இருதயம் விசுவாசிக்குது அப்படின்னு ஆண்டவருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஆனால் அவனை எல்லாரும் அதட்டுறாங்க. கூப்பிடாத, சத்தம் போடாத அப்படின்னு சொல்கிறாங்க. தாவீதின் குமாரனை இறங்கும் சத்தம் போடுறாங்க. நிறுத்து, வாய் மூடு அப்படி சொல்கிறாங்க. சொல்லும்போது ஆண்டவருக்கு அதுவும் தெரியும். ஆண்டவருக்கு அதுவும் தெரியும். அவன் என்ன செஞ்சான்? முன்னிலும் அதிகமாய் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் சத்தம் போட்டான். அப்பொழுது ஆண்டவர் அழைத்து வர சொல்லுகிறார் பாருங்க. உடனே அவன் இருதயத்தை கண்டுபிடிச்சிட்டார். அவன் விசுவாசத்தை பார்த்துட்டாரு. அவனை அழைத்து வர சொன்னார். அவன் எல்லாரும் போய் அவன்கிட்ட சொன்னாங்க, திடன்கொள். முதல்ல என்ன சொன்னாங்க? திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் அப்படி சொன்னாங்க. கர்த்தருக்கு சோத்திரம். எத்தனை பெரிய கிருபை! திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் அப்படி சொன்ன பொழுது உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். ஒரு ஊழியக்காரர் சொன்னார் ஒரு தடவை, அவன் ஏன் மேல் வஸ்திரத்தை எரிந்துட்டு வந்தான் அப்படின்னு அவர் ஒரு விஷயம் சொன்னார். அது என்ன சொன்னார்னாக்க, அந்த நாட்களில் குருடர்கள் பெரிய ஒரு துப்பட்டியினால் போத்தி கொண்டு இருக்கணும். அதான் அவங்களுக்கு அடையாளம். குருடராக இருக்கிறதுக்கு அடையாளம் பெரிய துப்பட்டியில் அவங்க போத்தி கொண்டு இருக்கணும். அப்படின்னா அவங்க வரும்போது அவங்க மேலே யாரும் போய் இடிச்சிக்காம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது அந்த தேசத்தில் இருக்கிற ஒரு ஐடென்டிஃபிகேஷன். இப்போ என்ன பண்ணுறான்? அவர் அழைச்சிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே திடன்கொள், எழுந்திரு, அழைக்கிறார் அப்படி சொன்ன அந்த செகண்டில் அவனுடைய விசுவாசம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அவன் என்ன பண்ணான்? உடனே அந்த மேல் வஸ்திரம், இனி இந்த வஸ்திரம் எனக்கு தேவையில்லை, தூக்கி எரிஞ்சிட்டு அவன் அவரிடத்தில் வந்தான். ஆண்டவர் பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் அப்படி சொன்னான். ஏசு சொன்ன, நீ போகலாம், உன் விசுவாசம் ரட்சித்து, நீ போகலாம், உன் விசுவாசம் ரட்சித்தது. கர்த்தருக்கு சோத்திரம். பிரியமானவர்களே, அந்த விசுவாசத்தை கண்டுபிடிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? எந்த காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம்? எதை ஆண்டவர்கிட்ட கேட்டு கொண்டு இருக்கிறோம்? அந்த காரியத்தை குறித்து எந்த அளவுக்கு நமக்கு விசுவாசம் இருக்கிறது? எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கிறது? உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ போ.